ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு இல்லை, ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்துக்கலாங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பால் ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும், ரொம்ப எக் ஸ்மெல் வராது. அதனால நான் வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். வரமிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அவ்வளோதாங்க. மசாலாவே சேர்த்துவோம். நிறைய மசாலாலாம் ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. வேணும் அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். என்கிட்ட வீட்டில் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. பச்சை மிளகா சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதான். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி, சின்ன கரண்டி அளவு தாங்க, அதை நான் ஊற்றிட்டு இப்போ வந்து ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நனைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மேலேயும் போட்டுறேன். ஸோ தட் வந்து அடியிலையும் வந்து நமக்கு வந்து இருக்கும், அதாவது வெங்காயமும் தக்காளியும் மேலேயும் இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இதில் நிறைய வெஜ்ஜீஸ் கூட சேர்க்கலாம். என்கிட்ட வீட்டில் எதுவுமே இல்லைங்க, அதனால் வந்து நான் இது மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து கேப்சிகம், கேரட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. ரொம்பவே சூப்பரான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நமக்கு. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக தோசை தவா ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த எக் மிக்சரை அதுக்கு மேலே 2 ப்ரெட்டை போட்டுக்கலாம். பாட்டம் சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் கவர் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டை வந்து எக் வாஷ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். பட் வந்துட்டு எக்கோட ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே, ஏன்னா நம்ம திருப்பி போட போகிறதில்ல. அதனால நான் அந்த மாதிரி பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக வந்துட்டு வெறும் ப்ளைன் ப்ரெட் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, நம்ம ஒரு 3 பேர்த்துக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஃபில்லிங், அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்து இதில் வந்து மைதா ப்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீட் ப்ரெட் யூஸ் பண்ணால் அதுவும் ரொம்ப ஹெல்தி. உள்ளே பார்த்திங்கன்னா முட்டை, பால், அதுக்கப்புறம் வந்து பெப்பர், இது எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான். குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெப்பர் அதிகப்படுத்திட்டு நீங்கள் வந்துட்டு இதை குறைச்சிக்கலாம், பச்சை மிளகா ஆட் பண்ணுறதை குறைச்சிக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் பச்சை மிளகா ஆட் பண்ணலைங்க. அதே மாதிரி வெஜ்ஜீஸ் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகும் இன்னும் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.